வெல்கம் டு தமிழ் சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சுவையான பூரி கிழங்கு மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் நைஸாக கொஞ்சமாக 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு, இஞ்சி கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கோங்க, 1 ஸ்பூன் கடல மாவு, கொஞ்சம் மல்லித்தழை, கருவேப்பிலை, 4 உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கோம், வெங்காயம், தக்காளி, ஜீரகம், கடலப்பருப்பு, மஞ்சத்தூள், 1 கேரட் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருளுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ அடுப்பை நம்ம ஆன் பண்ணிட்டோம், வானல் வச்சாச்சு. வானல் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் ஊற்றிட்டோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு 1 ஸ்பூன் போடணுங்க. இப்போ அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து இது ரெண்டும் நல்லா வெடிக்கணுங்க. வெடித்து நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ 2 ஸ்பூன் கடலப்பருப்பு இதில் சேர்த்து இதை நல்லா வதக்கணுங்க. இது கொஞ்சம் செவர வதங்கி வரணும். இதில் நம்ம வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இதையும் நல்லா வதக்கணுங்க. அதில் நம்ம அரிஞ்சு வச்ச கேரட்டை இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு நல்லா ஒரு அரை வேக்காடு ஆகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வேக வைக்கணுங்க. நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம பூரி கிழங்குக்கு இதில் போடுற இஞ்சி பச்சை மிளகாய் தாங்க காரம். அதனால் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றபடி இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கணும். எண்ணெய் வதங்கக்குள்ளேயே மஞ்சத்தூள் சேர்த்தா நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்க நல்லா இருக்கும். இப்போ நம்ம நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ தக்காளியை நம்ம அதில் கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கணுங்க. தேவையான அளவு நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அது கூட நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம 4 உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு இப்போ தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கணுங்க. கொதிக்கிற வரைக்கும் நம்ம என்ன மூடி வச்சிடலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நம்ம அப்புறம் திறந்து பார்ப்போங்க. பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாம் வெந்து நல்ல கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. இப்போ நம்ம அந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது ஒரு கிண்டி நல்லா கிண்டி விட்டு ஒரு 3 நிமிஷம் அதை கொதிக்க விடணுங்க. மூடி வைக்கும். 3 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அதுக்குள்ளே 1 ஸ்பூன் கடல மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா கரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கடல மாவை இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணுங்க. பாருங்க கடல மாவு போட்ட பிற்பாடு நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம மல்லித்தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் சுவையான பூரி கிழங்கு தயார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. A like would be appreciated. And don't forget to subscribe.